அண்மைச் செய்தி. டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியின் இல்லத்தில் அவசர ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. பாகிஸ்தானுடனான பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் பிரதமர் மோடி ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். இந்த ஆலோசனை குறித்து மேலும் சொல்லுங்க. டெல்லியில பிரதமர் நரேந்திர மோடியுடைய இல்லத்துல மிக முக்கியமான ஒரு அவசர ஆலோசனை கூட்டம் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. பிரதமர் மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்துல முப்படைகளுடைய தளபதிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். மேலும் பாதுகாப்புத்துறையுடைய அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் உள்ளிட்டவர்களும் இந்த ஆலோசனை கூட்டத்துல பங்கேற்றிருக்கிறார்கள். முப்படையினுடைய முன்னாள் தளபதிகளும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. நீண்ட காலங்களாக முப்படைகளில் பணியாற்றி அனுபவம் மிக்கவர்களாக இருக்கக்கூடியவருடன் பிரதமர் மோடி தற்போது நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனையில் அவருடனும் ஆலோசனை மேற்கொள்வதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானுடனான போர் பதற்ற சூழல்கள் அதிகரித்து வரக்கூடிய நிலையில இந்த மிக முக்கியமான ஆலோசனையை பிரதமர் மேற்கொண்டு கொண்டிருக்கிறார். டெல்லியில் இருக்கக்கூடிய பிரதமர் மோடியினுடைய இல்லத்தில் நீண்ட நேரமாக இந்த ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது. முன்னதாக காலையில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் முப்படையினுடைய தளபதி மற்றும் தலைமை தளபதிகளுடன் ஆலோசனை நடத்தியிருந்தார். அந்த ஆலோசனைக்கு பின்னர் அவர் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்தும் ஆலோசனை நடத்தினார். அதற்கு அடுத்தபடியாக மற்ற துறை அமைச்சர்கள், குறிப்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சிஏஎஸ்எஃப் மற்றும் பிஎஸ்எஃப் ஆகிய படைகளுடைய இயக்குநர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டிருந்தார். அதற்கு முன்னதாக இந்த இரண்டு சந்திப்புகளுக்கு முன்னதாகவே பாதுகாப்புத்துறை பாதுகாப்பு ஆலோசகர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலுடன் பிரதமர் மோடி ஆலோசனை மேற்கொண்டிருந்தார். இதுபோல் பல்வேறு கட்ட ஆலோசனைகள் நடைபெற்ற நிலையில தற்பொழுது அனைவரும் ஒன்றாக இணைந்து இப்பொழுது ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இதுவரையிலும் இந்தியா பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடிகளை கொடுத்திருக்கக்கூடிய நேரங்கள்ல தொடர்ச்சியாக எல்லை ஓர பகுதிகளில் பாகிஸ்தான் இரவு நேரங்களில் அத்துமீறி தாக்குதல்களை நடத்தக்கூடிய செயல்கள் நடைபெற்று வருகிறது. அண்மையில் பார்த்திருந்தோம், காஷ்மீருடைய உரி பகுதிகளில் பாகிஸ்தானுடைய பீரங்கிகள் மூலமாக, சிறிய ரக பீரங்கிகள் மூலமாக அவர்கள் தாக்குதல் நடத்துவதற்கு முற்பட்டார்கள். அந்த தாக்குதலை முறியடித்ததாகவும் சொல்லப்பட்டிருந்தது. இதுபோல் எல்லையோர பகுதிகளிலும், குறிப்பாக எல்லை கட்டுப்பாட்டுக்கோடு அமைந்திருக்கக்கூடிய பகுதிகளிலும் சர்வதேச எல்லை பகுதிகளிலும் பாகிஸ்தான் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியும் அவர்கள் இந்த தாக்குதலை நடத்தக்கூடிய அந்த செயல் நடைபெற்று வருகிறது. இதற்கெல்லாம் தக்க பதிலடி கொடுத்திருக்கூடிய நிலையில எல்லையோரம் இருக்கக்கூடிய மாநிலங்கள், குறிப்பாக 4 மாநிலங்கள் பஞ்சாப், குஜராத், ராஜஸ்தான், ஜம்மு காஷ்மீர் ஆகிய 4 மாநிலங்களில் மிக முக்கியமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்திய ராணுவத்தினுடைய நிலைகளை குறிவைத்து பாகிஸ்தான் 36 இடங்கள்ல தாக்குதல் நடத்த முற்பட்டிருக்கிறது. அந்த தாக்குதல்கள் வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து தற்பொழுது தரைமார்க்கமாக பல்வேறு இடங்கள்ல தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள் என சொல்லக்கூடியவர்களுடைய ஊடுருவல் முயற்சி நடைபெற்றிருக்கிறது. அவர்களுக்கு துணையாக பாகிஸ்தானுடைய ராணுவ நிலைகளும் வந்திருப்பதை இந்திய ராணுவம் வெற்றிகரமாக முறியடித்திருக்கிறார்கள். இதுபோல் பல்வேறு இடங்கள்ல அறம் என்ற சொல்லை மீறி அதற்கான அர்த்தமில்லாத அளவுக்கு பாகிஸ்தானுடைய செயல்பாடுகள் இருப்பதாக கடுமையான குற்றச்சாட்டுகளை பாகிஸ்தான் மீது இந்தியா வைக்கக்கூடிய இந்த நேரங்கள்ல அடுத்த கட்டமாக இந்தியா மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை என்ன என்பது குறித்தான ஒரு ஆலோசனைக்காக இந்த கூட்டம் பிரதமர் மோடி தலைமையில் நடத்தப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பகல்காம் தாக்குதல் ஏப்ரல் 22ஆம் தேதி நடைபெற்றது. அதற்கு பிறகாக மே 7ஆம் தேதிதான் இந்தியா பாகிஸ்தான் உள்ள இருக்கக்கூடிய 9 பயங்கரவாதிகளுடைய கூடாரங்களை குறிவைத்து தாக்கியிருந்தது. ஏறக்குறைய 15 நாட்கள் பிறகாக இந்த தாக்குதலில் இந்தியா ஈடுபட்டதற்கான காரணம், 15 நாட்கள் ராஜாங்க நடவடிக்கை எடுத்து பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் புரியக்கூடிய துணையை இருந்து விலக்கிக் கொள்ளும், அவர்களுக்கான ஆதரவை விலக்கிக் கொள்ளும் என்றும் தற்பொழுது நடைபெற்ற பகல்காம் தாக்குதலுக்கு பொறுப்பேற்கும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவ்வாறு அவர்கள் செய்ய மறுத்ததனுடைய விளைவாக இந்தியாவே பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளை அழித்தொழிக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டு ஆபரேஷன் சிந்தூரை செய்து முடித்திருந்தது. ஆபரேஷன் சிந்தூர் செய்து முடித்திருக்கிறது என்பது பயங்கரவாதிகளுக்கு எதிரான ஒரு ஆபரேஷனாக இந்தியா கூறக்கூடிய நிலையில பாகிஸ்தான் தனது இறையாண்மைக்கு எதிராக இந்திய ராணுவம் பாகிஸ்தான் உள்ளாக வந்து தாக்குதல் நடத்தியிருப்பதாக சொல்லுகிறார்கள். மேலும் பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு கொடுத்திருக்கக்கூடிய நிலையில உலக அரங்கில் அவர்கள் அந்த இந்தியா தாக்குதல் நடத்தியதில் உயிரிழந்த பயங்கரவாதிகளுக்கு பாகிஸ்தானுடைய ராணுவ மரியாதை வழங்கியதன் மூலமாக பாகிஸ்தான் ராணுவம் பாகிஸ்தானில் தங்கக்கூடிய பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலமாக இருக்கிறது என்பதற்கான ஆதாரம் என்று நேற்று முன்தினம் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்புல இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி அதற்கான படங்களை காட்டி அவர் கேள்விகளை முன்வைத்திருந்தார். இதே போன்று நேற்றைய தினம் செய்தியாளர் சந்திப்பு, இன்றைய தினம் செய்தியாளர் சந்திப்பு என்று அடுத்தடுத்த செய்தியாளர் சந்திப்புகளில் அதிகாரப்பூர்வமான தகவல்களை பகிர்ந்து கொண்டு இந்தியா மீது பாகிஸ்தான் தொடுக்கக்கூடிய போர்களையும், பாகிஸ்தான் மீது இந்தியா தொடுக்கக்கூடிய அந்த தாக்குதல்களுக்கு அவர்கள் கேடயமாக அவர்கள் நாட்டினுடைய
பொதுமக்களுடைய விமானங்களையும் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்ற குற்றச்சாட்டையும் இன்றைய தினம் வைத்திருந்தார்கள். இதுபோல் பாகிஸ்தான் தாக்குதலை இந்தியா வெற்றிகரமாக முறியடித்தாலும் அதற்கு பதில் தாக்குதல் கொடுப்பதற்கு இந்தியா தயாராக இருக்கும் பொழுது அவர்கள் பாகிஸ்தான் நாட்டினுடைய ராணுவத்தினர் பாகிஸ்தான் நாட்டினுடைய பயணிகள் விமானங்களை பயன்படுத்துகிறார்கள். அவருடைய வான் எல்லைகளை இதுவரை மூடவில்லை. ஒரு போர் பதற்ற சூழல் இருக்கக்கூடிய நேரங்களில் இந்தியா எல்லை ஓரங்களில் போர் விமானங்களை தவிர்த்து வேறு எந்த விமானங்களும் பயணிக்க கூடாது என்பதனால் அந்த பகுதிகளில் விமான நிலையங்களை மூடி இருக்கிறார்கள். குறிப்பாக ஜம்மு காஷ்மீர் இருக்கக்கூடிய ஸ்ரீநகர் உள்ளிட்ட விமான நிலையங்களுடைய நிலைகளை தற்பொழுது இந்திய ராணுவம் கையில் வைத்திருக்கக்கூடிய நேரங்களில் அந்த பகுதிக்குள்ளாக வான்வெளி கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. ஆனால் இதே நேரத்துல பயங்கரவாதத்திற்கு துணை போகக்கூடிய பாகிஸ்தான் இந்தியா மீது தாக்குதல் நடத்தக்கூடிய இந்த நேரங்கள்ல ஒரு உச்சகட்ட பதற்றமான சூழ்நிலையிலும் கூட அவருடைய வான் எல்லைகளை மூடவில்லை. தொடர்ச்சியாக இந்தியா அவருடைய மீது தாக்குதல் நடத்துவதிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்காக பாகிஸ்தான் நாட்டினுடைய வான் எல்லைகளுக்குள்ளாக பாகிஸ்தானுடைய பயணிகள் விமானங்களை பயன்படுத்துவதாகவும் ஒரு தகவல் தற்பொழுது வெளியுறவுத்துறை செயலாளர் சொல்லப்பட்டிருந்தது. இது போன்ற ஒரு நெருக்கடியான சூழல்களில் தற்காத்துக் கொள்ளக்கூடிய இந்தியா அடுத்த கட்டமாக என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்தான ஒரு ஆலோசனை தான் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்று வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.